வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இந்த பதிவில் ஐடெல்னுடைய ஒரு புதிய மொபைல் ஃபோன் itel A62 இந்த மொபைல் ஃபோன் பற்றின ஒரு 7 சிறப்பம்சங்கள் மட்டும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐடெல் நிறுவனம் தொடர்ந்து இந்தியாவில் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சமீபத்தில் லான்ச் பண்ண A44 அப்புறம் S42 இந்த 2 மொபைல் ஃபோனுடைய விமர்சனம் நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துட்டோம். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லோ ப்ரைஸில் ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்ஸாக இருக்குது. அப்படி வந்த ஒரு புதிய ப்ராடக்ட் தான் இந்த itel A62. இந்த itel A62 மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா 7500 தான். ஸோ 7500 இந்த மொபைல் ஃபோனில் பல சிறப்பம்சங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு 7 சிறப்பான அம்சங்கள் மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு விளக்குறேன். முதல்ல டிசைன். இந்த மொபைல் ஃபோனுடைய டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ரொம்பவே ஸ்லிம்மான மொபைல் ஃபோனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறப்போ அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சாலிடான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த மொபைல் ஃபோன் ரொம்பவே தின்னான மொபைல் ஃபோன், பட் இருந்தாலுமே இந்த பேக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். 2 சிம் கார்டு மற்றும் ஒரு SD கார்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே. இது ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிசைனில் கொண்டாந்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. இது ஒரு 720p HD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு மொபைல் ஃபோன். நாச் எதுவும் கிடையாது, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சைடில் பெசல்ஸ்லாம் தின்னாவே இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்ததாக கேமரா. இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 7500 ஸோ 7500 எனக்கு தெரிஞ்சு எந்த மொபைல் ஃபோன்லேயும் டூயல் கேமரா இல்லை. இந்த மொபைல் ஃபோனில் டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் 13 மெகா பிக்சல் மற்றும் ஒரு டெப்த் சென்சிங்க்கு ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் மூலமாக போர்ட்ரேட் மோடில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர், அதாவது பொக்கேன்னு அழைக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் பிளர் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் கேமரா. ஸோ இந்த மொபைல் ஃபோன் வச்சு நான் கிளிக் பண்ண சில ஃபோட்டோஸ், சாம்பிள் ஃபோட்டோஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். என்னை பொறுத்த மட்டும் 7500 இந்த மொபைல் ஃபோனுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் திருப்திகரமாகவே இருக்குன்னு சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் அன்லாக் பண்ணுறதுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கூட இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்துட்டோம், பட் ஃபேஸ் அன்லாக் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே ஒர்க் ஆகுது. லைட் கம்மியான நேரத்துலையுமே இந்த மொபைல் ஃபோனுடைய ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி செயல்பட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு அதன் மூலமாக மொபைல் ஃபோனை அன்லாக் பண்ணிடுது. ஸோ இந்த மொபைல் ஃபோனில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை அன்லாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு, கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, இல்லை அலார்ம் ஸ்டாப் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பைக் மோட். ஸோ இந்த பைக் மோட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஐடெல்னுடைய A44 மொபைல் ஃபோனில் பார்த்துட்டோம். அந்த பைக் மோட் இந்த A62 மொபைல் ஃபோன்லேயும் இருக்குது. பைக் மோட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, பைக் மோட் அப்படிங்கிறது நீங்கள் பைக் ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா யாருடைய ஃபோன் கால் வந்தாலும் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மோடை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய ஃபோன் காலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது. தொடர்ந்து யாராச்சும் கால் பண்ணாங்க அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு மொபைல் ஃபோன் எமர்ஜென்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மொபைல் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் ரிங்டோன் உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு Oreo 8.1 அதாவது லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரிவ்யூ டைமில் நான் இந்த ஆக்சுவலாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு OTA அப்டேட் கூட வந்துச்சு. சாதாரணமாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மொபைல் ஃபோனுக்கு OTA அப்டேட் அவ்வளோவா கொடுக்கறதில்ல. அதுவும் ஆஃப்லைனில் சேல் ஆகிற மொபைல் ஃபோன்ஸுக்கு OTA அப்டேட்ஸ் அப்படிங்கிறது எந்த மொபைல் ஃபோனும் கொடுக்கறதே கிடையாது. ஆனால் ஐடெல் இந்த மொபைல் ஃபோனில் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு Oreo மட்டும் இல்லாமல் OTA அப்டேட்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது அவங்களுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்களுடைய கமிட்மெண்ட்டை குறிக்குது. பட் இதில் ஆண்ட்ராய்டு Oreo இருந்தாலும் பியூர் ஆண்ட்ராய்டு Oreo கிடையாது. இதுக்கு மேலே ஒரு ஸ்கின் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஸ்கின் மூலமாக விஷுவல் டிசைனை மாற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சில அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடைசியாக நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோனுடைய பேட்டரி. இந்த மொபைல் ஃபோன் இவ்வளோ தூரத்துக்கு ஸ்லிம்மாக இருந்தாலுமே, இந்த மொபைல் ஃபோனுடைய பேக்கை ரிமூவ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டியும் இருந்தாலுமே இந்த மொபைல் ஃபோனுக்குள்ள 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு லோ பவர் ப்ராசஸர் மற்றும் ஒரு 720p டிஸ்பிளேல இந்த 3000 mAh பார்த்தீங்கன்னா 1.5 நாளைக்கு மேலே சார்ஜ் தாங்குது.
ஸோ இந்த itel A62 மொபைல் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் ஃபோன் இந்த விலைக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற உங்களுடைய எண்ணங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் ஒரு முழு விமர்சனம் பண்ணிடுவோம். அப்படி வர வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைலில் அறிவிப்பு வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.